Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Mathsல ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ அதில் வந்து அந்த சப்ஜெக்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சில டெஃபினிஷன்ஸ்லாம் படிச்சிருக்கணும் முன்னாடி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. லெட் எக்ஸ் பி ஏ நான் எம்டி செட், ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸுங்கிறது ஒரு நான் எம்டி செட், கேபிட்டல் எக்ஸ். ஸோ நான் எம்டினா இது கண்டிப்பாக அதுக்குள்ளே சம் எலமெண்ட்ஸ் இருக்கும். எ மெட்ரிக் ஆன் எக்ஸ் இஸ் அ ரியல் ஃபங்க்ஷன் டி. ஸோ ஒரு அந்த எக்ஸ் மேலே நம்ம ஒரு மெட்ரிக் கொடுக்குறோம், ஓகேவா? மெட்ரிக் ஆன் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ ரியல் ஃபங்க்ஷன் டி. அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது? டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டர்டு பேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ ஆர்டராக இருக்கும். ஆர்டர்னா என்னது? இப்போ எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு, ஒய் வந்து செகண்ட்னா செகண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர்டு பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைஸ் தி த்ரீ கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஓகே? ஸோ இப்போ நம்ம 3 கண்டிஷன் பார்க்க போகிறோம், ஓகேவா? அதை தான் நம்ம வந்து மெட்ரிக்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ a metric on x is a real function d of ordered pairs of elements of x which satisfies the following 3 condition. என்னென்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு dனாலே வந்து லைக் அந்த டிஸ்டன்ஸை சொல்கிறது, ஓகேவா? d of x, y greater than or equal to 0. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்றது வந்து ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 0வாக தான் இருக்கும். சப்போஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கும் எப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும்போது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கே நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 0வாக தானே இருக்கும், அப்படி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அப்படிங்கிறது, ஓகே? அடுத்தது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது இப்போ டி ஆஃப் எக்ஸ், இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது வந்து இசட்டுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள்னு சொல்லும்போது நடுவில் நம்ம ஒன்று எடுத்துப்போம், ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ண மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கும் இசட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். எதை விட அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒய் கமா இசட். ஸோ இதனோட டிஸ்டன்ஸை விட டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா இசட்டோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெட்ரிக் ஸ்பேஸோட டெஃபினிஷன். Next, the function d assigns to each pair x, y of elements of x a non-negative real number d of x, y called the distance between x, y. இதில் வந்து இந்த dங்கிறதா நமக்கு வந்து ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா distance between x and y அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the elements of x are points of metric space x, d. அதாவது எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ் கமா டி, ஓகே? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஓப்பன் செட்ஸ். ஸோ ஓப்பன் செட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நார்மலாக என்ன தெரியும்னா, இப்போது ஓப்பன் இன்டர்வலில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது லைக் இப்போது இது வந்து 2, இந்த வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்களேன். 2ம் 3யும் தவிர மீதி உள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே நம்ம வந்து ஓப்பன் செட்ஸில் கன்சிடர் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இதில் ஓப்பன் செட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட் எக்ஸ் பி ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் வித் மெட்ரிக் டி, ஓகேவா? இஃப் எக்ஸ் நாட் பி த பாயிண்ட் ஆன் எக்ஸ், ஸோ எக்ஸ் நாட் அப்படின்றது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் இஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர், ஆர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு ரியல் நம்பர். அப்போது the open sphere SR of x0 with center x0 and the radius r is a subset of x defined by. இப்போ நமக்கு வந்து SR of x0 அப்படின்றது ஒன்று நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து x0 அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு சென்டரில் இருக்குது, ஓகே? அண்ட் ஆறுங்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு ரியல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், SR of x0 is equal to set of all x such that distance of x, x0 is less than r அப்படின்னு சொல்கிறாங்க. which means என்னென்னா நம்ம ஆறுங்கிறத விட கம்மியாக இருக்கணும். இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இது வந்து நீங்கள் ரேடியஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஓப்பன் செட்னா இதெல்லாம் வரும்னா அந்த பவுண்ட்ரியை மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே வரும், கரெக்டாக? ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ், x0. இப்போ x0 அப்படிங்கிறது உங்களுக்கு சென்டர், ஓகேவா? நீங்கள் எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க. ஸோ வைக்கும்போது அதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக லெஸ் தென் ஆராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே? அண்ட் ஓப்பன் ஸ்பியர் இஸ் ஆல்வேஸ் நான் எம்டி ஃபார் இட் கண்டெய்ன்ஸ் சென்டர். இப்போ நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பியர் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் வந்து நான் எம்டியாக தான் இருக்கும், ஏன்னா சென்டர் மட்டுமாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லலாம் கேட்பாங்க. let x be a metric space with metric d if x not be the point on x and rங்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர். அப்போ the open sphere வந்து நம்ம SR of x நாட்னு சொல்லுவோம். with center x naught and radius r is a subset of x defined by SR of x naught is equal to set of all x such that distance of x, x naught ஓட வேல்யூ less than r இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்குன்னு சில ரிசல்ட்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, in any metric space x the empty, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா the empty set null and the space x are open sets. நீங்கள் ஹோல் ஸ்பேஸோ கன்சிடர் பண்ணிங்கனாலும் சரி, ஒரு எம்டி செட்டை கன்சிடர் பண்ணிங்கனாலும் சரி, அது வந்து ஓப்பன் செட்டில் வரும். அதே மாதிரி in any metric spaceல x each open sphere is an open set. ஒவ்வொரு ஓப்பன் ஸ்பியருமே வந்து நம்ம ஓப்பன் செட் தான் சொல்லுவோம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, in any metric space the empty செட்டும் அதுக்கப்புறமேட்டு அந்த ஹோல் ஸ்பேஸையும் கன்சிடர் பண்ணிங்கனாலும் அதுவும் ஓப்பன் செட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது in any metric space x each open sphere is an open set. ஓகே, அதுக்கப்புறம் எனி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இன் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் ஓப்பன். இப்போ நீங்கள் நிறையா ஓப்பன் செட்டோட யூனியன்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஓப்பனாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ், இப்போ நிறைய ஓப்பன் செட்ஸ் இருக்குது உங்ககிட்ட, அதோட இன்டர்செக்ஷன்லாம் எடுத்திங்கனாலும் அதுவும் ஓப்பன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன், இது வந்து ஒரு ஓப்பன் செட்டு, இது வந்து ஒரு ஓப்பன் செட்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற இன்டர்செக்ஷனுங்கிறது இந்த பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஓப்பனாக தானே இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து இங்கே ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து இங்கே ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷனாக இருக்கிற இடம்னா இதுதான். ஸோ இந்த பார்ட்டை பொறுத்தவரை இதுவும் வந்து ஒரு ஓப்பன் செட்டாக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, எனி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இன் எக்ஸ் இஸ் ஓப்பன். யூனியன் இஸ் ஓப்பன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, இதிலேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இது எல்லாத்துக்கும் நீங்கள் யூனியன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூனியன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி எது வரும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும். ஸோ அதுவும் வந்து ஓப்பனாக தானே இருக்குது. ஓகே, ஸோ யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸும் ஓப்பன் தான், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸும் உங்களுக்கு ஓப்பன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு செட் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, let x be a metric space with a metric dன்னு சொல்லிட்டாங்க. if a is a subset of x, a point x in x is called a limit point of a if each open sphere centered on x contains at least one point of a different from x. அதாவது க்ளோஸ்டு செட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் பாயிண்ட் அப்படின்றது தான். இப்போ க்ளோஸ்டு செட்னால், இப்போ இந்த ஒரு செட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இந்த லிமிட்டுன்னு சொல்லும் போது இந்த ஸ்பியரோட லிமிட்னால் இந்த 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 இடம் தான். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி லிமிட் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னாலே அதை நம்ம க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லுவோம். let x be a metric space with a metric d if a is a subset of x, a point x in x is called a limit point of a. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுங்கிறத ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறமேட்டு எக்ஸில் ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம், அதுதான் வந்து ஏ அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அது வந்து நம்ம லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு, அதுக்குள்ளே நம்ம ஒரு சப்செட் கன்சிடர் பண்ணிக்கிறோம், அது ஏ அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் எக்ஸில் வந்து ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம், அதை நம்ம லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம். எப்போனா இஃப் ஈச் ஓப்பன் ஸ்பியர் சென்டர்ட் அட் அண்ட் எக்ஸ் கண்டெயின்ஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஏ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் ஏல வந்து வேறு ஒரு பாயிண்ட் இருக்கணும், எக்ஸை தவிர வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இஃப் ஈச் ஓப்பன் ஸ்பியர் சென்டர்ட் ஆன் எக்ஸ் கண்டெயின்ஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஏ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ். A subset f of a metric space x is called a closed set if it contains each of its limit points. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். இப்போ நம்ம ஒரு செட்டை வந்து க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லுவோம் எப்போ அப்படின்னா அதில் வந்து லிமிட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்போது. ஓகேவா? இப்போ இதோட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, in any metric space x the empty set null and the full space வந்து நம்ம க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து a subset f of x is closed if and only if its complement is open. இப்போ வந்து நீங்கள் ஒரு எஃப்பை வந்து நீங்கள் க்ளோஸ்டுன்னு சொல்கிறீங்கன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் எனி ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு. நம்ம நார்மலாக க்ளோஸ்டு செட் ஓப்பன் செட்டுன்னு சொல்லும்போது எப்படி பண்ணுவோம்? இப்போ இந்த இடத்துல நான் ஃபைனைட் யூனியன் எடுத்துக்கிறேன். ஃபைனைட் யூனியன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு எல்லா யூனியனும் பண்ணும்போது அதுவும் வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டாக தான் வருது. ஓகேவா? இப்போ ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ஃபைனைட் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு இதுதான் ஃபைனைட் இன்டர்செக்ஷன். ஸோ ஆக்சுவலி இது என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க எனி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் எனி ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே நீங்கள் வந்து ஸ்பியரில் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால்
நமக்கு முன்னாடி பார்த்த டெஃபினிஷன் வந்து ஓப்பன் ஸ்பியர். அதில் வந்து SR of x not is equal to set of all x such that d of x, y is less than rன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஏன்னா அந்த ரேடியஸை விட கம்மியாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் செட்ஸை பொறுத்தவரையில். பட் ஆனால் இந்த இடத்துல க்ளோஸ்டு செட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ க்ளோஸ்டு ஸ்பியர் வித் சென்டர் x0 அண்ட் ரேடியஸ் ஆர். ஒருவேளை ஆரோட வேல்யூ ரேடியஸ் 0வாக இருந்துச்சுன்னா அதில் வந்து வெறும் சென்டர் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இன் எனி மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் ஈச் க்ளோஸ்டு ஸ்பியர் இஸ் அ க்ளோஸ்டு செட். ஒவ்வொரு க்ளோஸ்டு ஸ்பியருமே வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு செட்டாக தான் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் க்ளோஸ்டு ஸ்பியர் ஆன் த ரியல் லைன் ஆர் ப்ரீசியஸ்லி க்ளோஸ்டு இன்டர்வல். இப்போ நீங்கள் ஒரு ரியல் லைனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஸ்பியர் எடுக்கும்போது அதை நம்ம க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஷர் ஆஃப் ஏ அப்படின்றத பார்க்க போகிறோம். let x be an arbitrary metric space. xங்கிறது ஒரு arbitrary metric spaceனு எடுத்துக்கலாம். a be a subset of x. a அப்படின்றது வந்து xோட ஒரு subset அப்படின்னு எடுத்துக்கலாம். then the closure of a. a ஓட closure வந்து நம்ம எப்படி denote பண்ணுறோம் அப்படின்னா a bar அப்படின்னு சொல்லிட்டு நம்ம denote பண்ணுறோம். is a union of a and the set of all its limit points. என்னன்னா இப்போ closure of aனா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து ஏன்ற ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டிங்களா, எக்ஸுங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன்ற ஒரு சப்செட் எடுக்கிறோம். ஸோ அந்த ஏங்கிற சப்செட்டும் கூடவே அந்த ஏவோட லிமிட் பாயிண்ட்டும் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு க்ளோஷர் ஆஃப் ஏங்கிறது. ஓகேவா, இப்போ நீங்கள் எக்ஸுங்கிற ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டிங்க, அதில் ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டிங்க, அந்த சப்செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ப்ளஸ் அதோட லிமிட் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்குறதா வந்து உங்களுக்கு க்ளோஷர் ஆஃப் ஏங்கிறது. அது நம்ம ஏ பார்னு சொல்லுவோம். ஓகே, ஏ இஸ் க்ளோஸ்ட் இஃப் அண்ட் ஒன் லீவ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ க்ளோஷர். அதாவது உங்களுக்கு அந்த க்ளோஷர்னால் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அந்த லிமிட் பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம ஏ இஸ் க்ளோஸ்டாக இருக்கும். எப்போனா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ க்ளோஷராக இருக்கும்போது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஏ இஸ் அ ஓப்பன் செட். ஓப்பன் செட்னால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து செட் ஆஃப் ஆல் இசட் சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தேன் 1ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டாக, அந்த ரேடியஸ் கம்மியாக இருக்குன்னு. இன்னும் காம்ப்ளெக்ஸ் பே தென் க்ளோஷர் ஆஃப் ஏ இஸ் தி க்ளோஸ்டு யூனிட் டிஸ்க். அப்போ வந்து உங்களுக்கு க்ளோஷர்னு சொல்லும்போது இப்போ முதல்ல சொன்னது ஓப்பன் செட்டு, அதே உங்களுக்கு க்ளோஷர் அப்படின்ற மாதிரி க்ளோஸ்டு யூனிட் டிஸ்க்குன்னு கேட்கும்போது ஏ க்ளோஷருங்கிறது உங்களுக்கு ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி வந்திருக்குல்ல, மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு 1ன்ற மாதிரி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ். பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ்னால் என்னது, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இதுதான் நம்ம பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். பாயிண்ட் இன் எக்ஸ் இஸ் கால்ட் த பவுண்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ இஃப் each open sphere centered on the point intersect a and a dash and the boundary of a is a set of all its boundary points. இப்போது இந்த இது மட்டும் பாருங்களேன், the boundary point of ஏங்கிறது set of all its boundary point, அது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஏங்கிற ஒரு செட்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா அதோட பவுண்ட்ரி இதெல்லாமே நமக்கு பவுண்ட்ரி பாயிண்ட்ஸாக வரும். சரி, இப்போ இன்னொன்று கொடுத்துருக்காங்கல்ல, இது என்னென்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று. இப்போது இதை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏ டேஷ்னால் ஏவை தவிர மீதி எல்லாமே வந்து ஏ டேஷ். ஓகேவா, ஏவை தவிர மீதி எல்லாமே ஏ டேஷ். இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் பவுண்ட்ரி. ஓகேவா, இப்போது இது வந்து ஏ, இது வந்து ஏ டேஷ், இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் என்னது, இதுதான். ஸோ அதை தான் நம்ம பவுண்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா, a point in x is called the boundary point of a if for each open sphere centered on the point intersect both a and a dash. இதை தான் நம்ம பவுண்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது பவுண்ட்ரி ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு பவுண்ட்ரி ஆஃப் ஏன்னு என்னது, ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ். ஏன்னா ஏனா ஏ டேஷ்னா ஏவை தவிர மீதி எல்லாமே. ஸோ பவுண்ட்ரி ஆஃப் ஏங்கிறது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பவுண்ட்ரி ஆஃப் ஏங்கிறது உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். பிகாஸ் பவுண்ட்ரின்னு சொல்லும்போது இட்ஸ் க்ளோஸ்டு செட். ஓகே, ஏ இஸ் க்ளோஸ்டாக இருக்கும் இஃப் அண்ட் ஒன் லீவ் இட் கண்டெயின் இட்ஸ் பவுண்ட்ரி. இப்போ ஏ வந்து நமக்கு க்ளோஸ்டாக இருக்கும் எப்போ அப்படின்னா நமக்கு பவுண்ட்ரி இருக்கும்போது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கன்வர்ஜென்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். the sequence xn is a convergent if there exists a point x in a metric space x with metric d such that for each epsilon greater than 0 there exists a positive integer n naught such that n is greater than or equal to n naught d of xn, x is less than epsilon. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கன்வர்ஜென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். கன்வர்ஜென்ஸ்னால் என்னது, நார்மலாக இப்போது நமக்கு நிறையா சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே ஒரு பாயிண்டில் போய் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இதுவும் அதே தான். இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது கன்வர்ஜென்ஸ்க்கு. சீக்வன்ஸ் எக்ஸனை வந்து நம்ம கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போனா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ பாயிண்ட் எக்ஸ், ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து எக்ஸுங்கிற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது வித் அ மெட்ரிக் டி. ஓகே, சச் தட்
for each epsilon greater than 0. ஸோ எப்சிலான்ன்றதை ஒன்று கன்சிடர் பண்ணுறாங்க, அது greater than 0வாக இருக்குது, which means அது பாசிட்டிவாக இருக்குது. அப்போது there exists a positive integer n0 அப்படின்ற ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் such that n is greater than or equal to n0, அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை விட அதிகமாக இருக்கிறது தான் n. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 2ஆக இருக்கலாம். ஓகேவா? ஸோ such that அந்த d of xn, x is less than epsilon. டிஸ்டன்ஸு ஏற்கனவே நம்ம வந்து எப்சிலானுங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூ, ஆனால் ஒரு பாசிட்டிவ் வேல்யூன்னு எடுத்திருக்கோம். அந்த இது எக்ஸனுக்கும் எக்ஸுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸோட வேல்யூ லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அது கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? A sequence xn is a convergent if there exists a point x in a metric space x with a metric d such that for each epsilon greater than 0 there exists a positive integer n0 such that n is greater than or equal to n0, d of xn, x is less than epsilon. Okay. Next cauchy sequence என்னன்னு பார்க்க போகிறோம். Every convergent sequence xn has a following property. இப்போ cauchy sequenceனா என்னென்னா, இப்போ எல்லா கன்வர்ஜென்ஸ் ஆகிற சீக்வன்ஸுக்குமே வந்து இந்த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, for each epsilon greater than 0 there exists a positive integer m, n is greater than or equal to n0. n0 விட பெருசாக இருக்கும், no. அப்போ distance of xm, xn is less than epsilon-ஆக இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் ஒவ்வொரு கன்வர்ஜ் ஆகிற சீக்வன்ஸ்க்குமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். சீக்வன்ஸ் எந்த சீக்வன்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை தான் நம்ம cauchy சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? cauchy சீக்வன்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, epsilon greater than 0 there exist positive integers m, n greater than or equal to n0, d of xm, xn ஓட வேல்யூ less than epsilon-ஆக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம cauchy சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, complete metric space is a metric space in which every cauchy sequence is convergent. அதில் இருக்கிற எல்லா cauchy sequenceமே கன்வர்ஜாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னதான் அதுதான் நம்ம complete metric space அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? complete metric space is a metric space in which every cauchy sequence is convergent. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனார்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வரும் உங்களுக்கு. a normed linear space n in which each vector x there corresponds a real number denoted by norm of x and call the norm of x in such a manner that, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, a normed linear space n, ஓகேவா, in which to each vector ஒவ்வொரு வெக்டார் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வெக்டார்னால் என்னென்னு தெரியும், நமக்கு அதுக்குன்னு ஒரு மேக்னிடியூட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குதுன்னு தெரியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வெக்டாருக்கு நீங்கள் வந்து ஒரு ரியல் நம்பரை வந்து கரஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அதுதான் நம்ம நார்ம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வெக்டர்ன்றது ஒரு டைரக்ஷனை காட்டுற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ரியல் நம்பர் சொல்கிறோம், விச் மீன்ஸ் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், லென்த்தை குறிக்கலாம் இல்லையா? அதுதான் தேர் கரஸ்பாண்ட்ஸ் எ ரியல் நம்பர் டினோட்டட் பை நார்ம் ஆஃப் எக்ஸ் அண்ட் கால் த நார்ம் ஆஃப் எக்ஸ் இன் சச் அ மேனர் தட். சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்ம் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். நார்ம் ஆஃப் எக்ஸ் 0வாக இருக்கும் எப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது. அதுக்கப்புறமேட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய். கண்டிப்பாக வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுக்கப்புறமேட்டு நார்ம் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆல்ஃபா வந்து தனியாக எடுப்போம். மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். In non-negative real number norm of x is known as the length of the vector s. இன்னும் சொல்லணும்னா ஒரு வெக்டரோட லென்த்தை தான் நம்ம நார்ம் அப்படின்ற மாதிரியே சொல்லுவோம். சரியா? இப்போ இதுதான் வெக்டர்னா இதோட லென்த்தை தான் நம்ம நார்ம்னு சொல்லுவோம். அதுதான் சொல்கிறேன் ரியல் நம்பர்ஸ்க்கு நம்ம சொல்கிற மாதிரி. If we regard norm of x as a real function defined on n, this function is called norm on n அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. A normed linear space n is a metric space with respect to metric d defined by. அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து இந்த டியை பேஸ் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக மெட்ரிக் ஸ்பேஸில். இப்போ இதை வந்து நம்ம நார்ம்னு பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிற வராங்கன்னு பாருங்களேன். நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது, நார்ம்டு லீனியர் ஸ்பேஸுங்கிறது இஸ் a metric space with respect to d defined by அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு பார்க்கலாம். we have to prove d satisfies a condition of a metric அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ், இப்போ இது தானே நம்ம சொல்லணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து உங்களுக்கு எண்ணில் இருக்கும். எப்போனா எக்ஸ் கமா ஒய்ங்கிறது உங்களுக்கு எண்ணில் இருக்கும் போது, பிகாஸ்
இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி லீனியர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என்னாக இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கண்டிப்பாக பிலாங்ஸ் டு என்னாக தான் இருக்கும். அப்போ அதோட வேல்யூ அதுக்கு நீங்கள் லென்த் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லலாம் ஈஸியாக டிஸ்டன்ஸும் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும்போது நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ நம்ம 0ன்னு சொல்லிவிடுவோம். லைக் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம், இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். சரியா? அடுத்தது பாருங்கள், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருந்துச்சுன்னா அதை நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். மைனஸை காமனாக வெளியில் எடுத்திங்க அப்படின்னா நார்ம் ஆஃப் -1 ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குல்ல, ஆல்ஃபாவை கொண்டு வந்தோம்ல, அதே மாதிரி இந்த மைனஸை வெளில கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மாடுலஸ் ஆஃப் -1 நார்ம் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். மாடுலஸ் ஆஃப் -1ஓட வேல்யூ 1 ஆகிடும். அதனால் வெறும் நார்ம் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும். அது டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒயில் ஸ்டார்ட் பண்ணணும், முடிச்சிருக்கிறது டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்ற சிமெட்ரி கண்டிஷனில் முடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு என்ன இருந்துச்சுன்னா இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா அதை நம்ம நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் அப்படின்றத கூட சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம பிரித்து எழுதும்போது இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எழுதும்போது நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை யூஸ் பண்ணிப்போம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய் மைனஸ், ஏதாவது இது ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் இது வரும். ஓகேவா? நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இசட் ப்ளஸ் நார்ம் ஆஃப் இசட் மைனஸ் ஒய்ன்னு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் ப்ளஸ் டி ஆஃப் இசட் கமா ஒய் அப்படின்ற மாதிரி எழுதலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒயில் ஸ்டார்ட் பண்ணி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் ப்ளஸ் டி ஆஃப் இசட் கமா ஒய் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ நமக்கு என்னென்னு தெரியுது, இன்ஸ் டி சிமெட்ரிக் ஆன் என், அந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுலேயுமே அதுவும் வந்து ஒரு மெட்ரிக்காக தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த டெஃபினேஷனே அதான், மெட்ரிக்னால் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஸோ நார்மலில் எடுக்கும் போதும் நமக்கு அந்த மெட்ரிக் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பனார்ட் ஸ்பேஸோட டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா பனார்ட் ஸ்பேஸ் இஸ் அ கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். அவ்வளோதான், கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ரிசல்ட் நம்பர் 2 பார்க்கலாம். இஃப் n is a norm linear space then modulus of norm of x minus norm of y is less than or equal to norm of x minus y for all x comma y belongs to n அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நான் இப்போ எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா முதல்ல வந்து நான் நார்ம் ஆஃப் எக்ஸ்ன்றதை மட்டும் எடுத்துக்கிறேன். இது கூட அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், -y + y அப்படின்றது கூட சேரும். அப்புறம் நீங்கள் அதை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிரித்து எழுதணுன்னா நீங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய் அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நார்ம் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்றது வந்திருக்குமா. லைக் நீங்கள் வந்து நம்ம வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போய்ட்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சைடு மட்டும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது மட்டும் எடுத்துகிட்டு மைனஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மைனஸ் உள்ளே போகும்போது நார்ம் ஆஃப் ஒய் மைனஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். கரெக்டாக? விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லைக் அதை நம்ம சேர்த்து எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, நார்ம் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு வருது. பட் நார்ம் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸை நம்ம வந்து -1 வெளியில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேலார் ட்ரிப்பிள் ப்ராடக்ட் மாதிரி பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் -1 நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும். இதை நம்ம வெறும் நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். அப்போ நார்ம் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸை நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம்ல. அப்போது இதை கொண்டுட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்னாகும், மைனஸ் ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நார்ம் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப், இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்ற மாதிரி எழுதலாம்ல. ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மாடுலஸ் இருக்குது. மாடுலஸ் இருக்குனாலே என்ன அர்த்தம், இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி திரும்ப எழுதுவாங்க, -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இதுதான் இதை இந்த மாதிரி எழுதுறதுக்கு. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து மாடுலஸ் இருக்குது உங்களுக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வர மாதிரியும் நெக்ஸ்ட் இடத்துல பாசிட்டிவ் வர மாதிரியும் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எடுக்கும்போது இந்த மைனஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுத்துட்டோமா. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போகும்போது உங்களுக்கு இப்படி இருக்கிற சிம்பிள் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அப்போ
அப்போ norm of x minus norm of y is greater than or equal to minus of norm of x minus y அப்படின்றது கிடைக்கும். ஸோ 1 and 2 implies that அப்படின்னா என்னென்னா, இப்போ 1 வந்து உங்களுக்கு நார்மலாக எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ப்ரூஃப் பண்ணும், கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று ப்ரூஃப் பண்ணும், which means what அப்படின்னா மைனஸ் ஆஃப் norm of x minus y ஓகே is less than or equal to norm of x minus norm of y is less than or equal to norm of x minus yன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நம்ம என்ன பண்ணிட்டோம், இது நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், norm of x minus norm of y is less than or equal to norm of x minus yன்னு. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ரூவ் ஆகிடுது, norm of x minus x. இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சுவலி இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு. அந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து நம்ம நெகட்டிவ் அப்ளை பண்ணுறோம், இந்த சைடில் வந்து நம்ம நெகட்டிவ் அப்ளை பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு எப்படி மாறுது, அப்போ நீங்கள் சில சேஞ்சஸ் கொண்டு வந்து பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷன் வருது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து லைக் அந்த மாடுலஸில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு norm is a continuous function அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து xn converges to xஆக இருந்துச்சுன்னா norm of xn converges to norm of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From modulus of norm of xn minus norm of x is less than or equal to norm of xn minus x, it follows that norm of xn minus x converges to 0 since xn converges to x. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இது தெரியும் கரெக்டாக. ஸோ இதில் இந்த வேல்யூஸ் norm of xn minus x வந்து converges to 0வாக இருக்குது since. அப்போ வந்து உங்களுக்கு எப்போ xn converges to xஆக இருக்கும்போது, ஓகேவா, since xn converges to xஆக இருக்கும்போது உங்களுக்கு இது converges to 0ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் addition and scalar multiplication are jointly continuous, which means இப்போ xn converges to x, yn converges to yன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது லைக் xn plus yn converges to x plus yஆக இருக்கும். இப்போ alpha n converges to alphaனோ xn converges to xஆகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு alpha n into xn converges to alpha xஆக இருக்கும். லைக் இது வந்து jointly continuous அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து norm of xn plus yn minus of x plus y அப்படின்னு எடுக்கிறாங்களா, which is equal to நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், norm of xn minus x plus norm of yn minus y. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டு லைக் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ நம்ம வந்து தனித்தனியாக எழுதும் போது less than or equal to போடுவோம். less than or equal to norm of xn minus x plus norm of yn minus y அப்படின்னு வரும். ஸோ நமக்கு நார்மலாக வந்து இது ரெண்டும் கன்வர்ஜஸ்ன்னு தெரியும். ஸோ அதனால் இதுவும் வந்து கன்வர்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் கீழே கொடுத்துருக்கிறதும். இப்போ norm of alpha n xn minus alpha xn இருக்கும்போது adding and subtracting alpha n x, alpha n x வந்து நம்ம add and subtract பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்து கொண்டு வரும். லைக் இப்போ இது கூட ப்ளஸ் alpha n x minus alpha n x அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ஃபா என்னை காமனாக எடுக்கும்போது xn மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இந்த இடத்துல எக்ஸை காமனாக எடுக்கும்போது ஆல்ஃபா n மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதும்போது உங்களுக்கு less than or equal to modulus of alpha n norm of xn minus x plus modulus of alpha n minus alpha modulus of xன்னு வரும். ஸோ எல்லாமே வந்து கன்வர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டியை சொல்கிற மாதிரி தான் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.